ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ராமநாமம் சொல்லும் பொழுது ஏற்படும் தூய அதிர்வானது காற்றில் பதிந்துள்ள மனிதர்களின் தீய எண்ணங்களால் ஏற்பட்ட தீய அதிர்வுகளை, தீய சக்திகளை, நோய் கிருமிகளை அழித்துவிடும். சுற்றியுள்ள மரம், செடி, கொடிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் ராமநாமம் கேட்டு கேட்டு அவைகளும் மிக உயர்ந்த பிறவிகளை பெறலாம். இதுவும் ஒரு சேவையே. யார் அறிவர்? நமது முந்தைய பிறவிகளில் நாமும் ராமநாமம் கேட்டு கேட்டு இப்பொழுதைய பிறவியினைப் பெற ஏதேனும் ஒரு பக்தரின் வீட்டருகில் மரமாய், செடியாய், பறவையாய், விலங்காய் இருந்தோமோ என்னவோ. இப்புண்ணிய பலனே ராமன் அறிவான். எல்லாவித சாஸ்திர அறிவும் ராமநாமாவில் அடங்கும். எல்லாவித நோய்களும் ராமநாமா சிறந்த மருந்து. துன்பங்களுக்கும் அதுவே முடிவு. எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் ராமநாமா சொல்லலாம். எங்கும் உணவு உண்ணும் முன் ராமநாமா சொல்லி சாப்பிடலாம். இறைவனும் அவனது நாமாவும் ஒன்றே. ஒரு வீட்டில் ஒரு பெண் ராமநாமா சொன்னால் அந்த பெண்ணின் குடும்பம், கணவனின் குடும்பம், குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவரும் பிறப்பு இறப்பு சக்கரங்களிலிருந்து விடுபடுவார்கள். அந்த வீட்டினில் தெய்வீகம் நிறைந்துவிடும். அதுவே கோவிலாகும். ராமநாமா சொல்ல சொல்ல பரபிரம்மே ஆகிவிடுகிறோம். ராமநாமா மட்டுமே நன்மையை கொண்டு வந்து தரும். மருந்தின் தன்மை அறியாமல் சாப்பிட்டாலும் அது நோயினை குணப்படுத்திவிடும். அதுபோல ராமநாமாவும் சொல்ல சொல்ல பிறவி நோயை, துக்க நோயை, ஆசை என்ற சம்சார நோயை அழித்துவிடும். ராமநாமம் நினைப்போம், ராமநாமம் துதிப்போம், ராமநாமம் பற்றி நிற்போம் ஒவ்வொரு நாளும். ராமா 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 என்று ராமநாமம் எவ்வளவு உயர்வானது என்றால், ஒரு மனிதனின் கடைசி காலத்தில் இறக்கும் தருவாயில் இருக்கும்பொழுது ஓத வேண்டிய ஒரு மந்திரம். அதாவது இதற்கு உதாரணமாக காசியில் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது சாட்சாத் பரம்பொருளான ஈஸ்வரன் இறக்கும் தருவாயில் இருக்கும் மனிதனின் காதில் ஓதும் மந்திரம் ராமநாமம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இந்த ஒரு மந்திரம் மனிதனுக்கு முக்தியை தருகிறது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.